டாட்ஸ் நேரடி கண்காணிப்பு சிகிச்சை முறை. டாட்ஸ் சிகிச்சை முறை எனப்படும் நேரடி கண்காணிப்பு சிகிச்சை முறையானது காச நோய்க்கு எதிரான இன்றைய காலகட்டத்தில் மிக மிக வெற்றிகரமாக நடாத்தப்படும் ஒரு முறையாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. டாட்ஸ் முறையின் பிரதான நோக்கமானது காச நோயை கண்டுபிடிப்பதும் பின்னர் நோயை பூரணமாக குணப்படுத்துவதுமே ஆகும். டாட்ஸ் முறையின் பிரதான 5 காரணிகள். காச நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது புதிய முறை ஒன்றை உலக சௌக்கிய சம்மேளனம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதற்குத்தான் டாட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. டாட்ஸ் என்பது டிரெக்ட்லி அப்சர்வ் ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கோர்ஸ், அதாவது குறைந்த காலத்திலான நேரடி கண்காணிப்பு சிகிச்சை முறை. இந்த முறை 1993ஆம் ஆண்டு உலக சுகாதார சம்மேளனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறை இலங்கையிலும் 1996 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த டாட்ஸ் முறையில் பிரதான 5 காரணிகள் இருக்கின்றன. முதலாவது, அரசியல் ரீதியான உதவிகள், அதாவது காச நோயை ஒழிக்க அந்தந்த நாட்டின் ஆளும் கட்சியினர் பிரதான அரசியல் தலைவர்களது ஒத்துழைப்பும் உதவியும் இருக்க வேண்டும் என்பதாகும். இரண்டாவது, காசநோய் கண்டுபிடிப்பு தொடர்பானது. காசநோயை கண்டுபிடிப்பதற்காக அல்லது இனம் காண்பதற்காக எம்மிடம் வரும் நோயாளிகளிடமிருந்து சளியை பரிசோதனைக்காக எடுத்தே நோயை கண்டுபிடிக்க வேண்டும். அதை தவிர அதிகம் செலவாகக்கூடிய எந்த பரிசோதனைகளும் செய்ய வேண்டியதில்லை. மிகவும் துல்லியமான, இலகுவான, விரைவான, லாபகரமான முறையான சளி பரிசோதனையை செய்து கொண்டாலே போதும் என்பதை நோயாளிகளுக்கு தெரியப்படுத்துவது. மூன்றாவது காரணி, இவ்வாறு நோய் இருப்பதை கண்டுபிடித்த நோயாளிகளுக்கு உலகில் இருக்கக்கூடிய அதிசிறந்த மருத்துவ முறையான 6 மாத கால சிகிச்சையை அவர்களுக்கு வழங்குவதும். அவ்வாறு சிகிச்சை வழங்கும் பொழுது முதல் 2 மாத காலம் நேரடி கண்காணிப்பு சிகிச்சை முறையின் கீழ், அதாவது நாம் ஏற்கனவே கூறியது போல இன்னுமொருவரின் கண்காணிப்பின் கீழ் இந்த சிகிச்சை முறையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதாகும். நான்காவது காரணி, இவ்வாறு பெற்றுக் கொடுக்கும் சயரோக மருந்துகள் நாட்டில் எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதாகும். அதாவது எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மருந்துகள் முடிவடையக்கூடாது, நோயாளிகளுக்கு தேவையான விதத்தில் சரியான முறைப்படி கிடைக்க வேண்டும் என்பதாகும். ஐந்தாவது காரணி என்னவென்றால், நாம் காச நோயாளிகளுக்கு வழங்கிய இந்த சிகிச்சை முறையின் பின்னர் அவர்கள் குணமாகிவிட்ட விடயத்தை, வெற்றிகரமான முடிவுகளை பாராட்டுவதோடு அனைத்து காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் சார்பாகவும் பாராட்டுவதோடு இவர்களது முழு விவரங்களையும் நாம் அறிவிக்கவும் வேண்டும், பதிவேடுகளில் பதிவு செய்து கொள்ளவும் வேண்டும். இதுதான் எமது 5வது காரணியாகும். டாட்ஸ் முறையின் நோக்கம் என்ன? டாட்ஸ் சிகிச்சை முறையின் நோக்கமானது புதிய நேரடி சிகிச்சை, சரியான மருந்துகளை தினசரி காச நோயாளிகளுக்கு வழங்குவது. விசேஷமாக முதல் ஓரிரு மாதங்கள், அதாவது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட காச நோயாளிகளுக்கு முதல் 2 மாதங்களும், ஏனைய நோயாளிகளுக்கு முதல் 3 மாதங்களும் கடுமையான கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிப்பது. எஞ்சிய மாதங்களும் கடுமையான கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிப்பது. இந்த காலப்பகுதிக்குள் நோயாளி சரியான முறையில் மருந்துகளை எடுத்தாரா என்பதை எம்மால் ஊர்ஜிதம் செய்து கொள்ளவும் முடியும். சிகிச்சை பெறல் மற்றும் நேரடி கண்காணிப்பு சிகிச்சை பெறல் என்பன அவசியமாவது ஏன்? சுயமாக மருந்துகளை எடுக்கும் நோயாளிகளுள் 1/3 நோயாளிகள் தன்னும் தினசரி எடுக்க வேண்டிய மருந்துகளை சரியான முறையில் எடுக்கிறார்களா என்பதை திட்டவட்டமாக சொல்ல முடியாது. மேலும் எந்த நோயாளி தனது தினசரி மாத்திரைகளை சரியாக எடுக்கிறார் என்பதையும் சரிவர சொல்ல முடியாது. இதனால் விசேஷமாக முதல் சில மாதங்கள் தீவிர கண்காணிப்பின் கீழ் நேரடி சிகிச்சை முறையில் மருந்துகள் வழங்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. அத்தோடு சளி பரிசோதனையின் மூலம் ஊர்ஜிதமான நோயாளிகள் 185% நோயாளிகள் நேரடி கண்காணிப்பு சிகிச்சை முறையின் கீழ் பூரணமாக குணமாவதை எம்மால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். டாட்ஸ் சிகிச்சை நிலையம் ஒன்றை தெரிவு செய்தல்.
டாட்ஸ் சிகிச்சைக்காக மாவட்ட காசநோய் ஒழிப்பு நிலையங்களில் உங்களை பதிவு செய்யும் பொழுது நோயாளி ஒருவருக்கு இலகுவாக செல்லக்கூடிய தனது இல்லத்திற்கு அருகில் இருக்கும் மருத்துவமனை ஒன்றினை டாட்ஸ் சிகிச்சை நிலையமாக தெரிவு செய்து கொள்ள முடியும். தினசரி உங்களுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்காக அந்த சிகிச்சை நிலையத்திற்கு செல்லலாம். உங்களுக்கு தேவையான அந்த மருந்துகள் அனைத்தும் மாவட்ட மார்பு நோய் சிகிச்சை நிலையத்தின் ஊடாக அந்தந்த சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். டாட்ஸ் சிகிச்சை நிலையங்கள். டாட்ஸ் சிகிச்சை நிலையம் என்பது காச நோயாளிகள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் நேரடி சிகிச்சை வழங்கும் உத்தியோகர்களுக்கு தினசரி தேவைப்படும் மாத்திரைகளை சரிவர பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையமாகும். எந்த பிரதேசத்திலும் அரசாங்க அல்லது சுகாதார நிலையம் ஒன்றைத்தான் டாட்ஸ் சிகிச்சை நிலையமாக தெரிவு செய்வார்கள். டாட்ஸ் சிகிச்சை நிலையமாக தெரிவு செய்யப்படும் அந்த நிலையங்களில் ஆண் பெண் சுகாதார ஊழியர்கள் மற்றும் நேரடி கண்காணிப்பு சிகிச்சை வழங்கும் ஊழியர்கள் ஆகியோர் சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள். உதாரணமாக உதவி வழங்குவோர், தாதிமார், பொது சுகாதார பரிசோதகர், மருந்துகளை பகிர்ந்தளிப்போர், மருந்துகளை வழங்குபவர், குடும்ப சுகாதார ஊழியர் ஆகியோர். டாட்ஸ் சிகிச்சை முறையில் கிடைக்கும் நன்மைகள். டாட்ஸ் சிகிச்சை முறையின் கீழ் நோயாளிகளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, காசநோய் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கும் அதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. நோயாளிகள் தங்கள் வீடுகளை விட்டு முற்றாக வெளியில் வராமல் தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டே, உறவினர்களோடு வாழ்ந்து கொண்டே, தொழிலுக்கு போய்கொண்டே சிகிச்சை பெறக்கூடிய ஒரு முறையாக டாட்ஸ் சிகிச்சை முறையை கருதுகிறோம். இந்த டாட்ஸ் சிகிச்சை முறையில் நோயாளிக்கு தேவையான சரியான அளவு மாத்திரைகள் சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான கால எல்லை வரைக்கும் வழங்க முடியும். இதனால் நோயாளிகள் பூரணமாக குணமாகி விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அத்தோடு நோயாளிகள் சரியான நேரத்துக்கு சரியான முறையில் மருந்துகளை எடுப்பதனால் மருந்துகளுக்கு எதிரான நோய் உருவாவதை இலங்கையிலும் தடுத்து நிறுத்திவிடலாம். இதனால் நோயாளிகள் பூரணமாக குணமாகி விடலாம் என்பதை நம்பிக்கையாக கூறுகிறோம். டாட்ஸ் சிகிச்சை குழுவில் அங்கத்தவர்களாவது யார்? முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒருவர், காசநோய் தொற்றியிருக்கக்கூடியவர்களை அடையாளம் காண்பதற்காக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள், சளிப்பரிசோதனையை மேற்கொள்பவர்கள், நோயாளிகளை பதிவு செய்பவர்கள் மற்றும் டாட்ஸ் சிகிச்சை முறைக்கு நோயாளிகளை சேர்த்துக் கொள்பவர்கள், டாட்ஸ் முறையின் கீழ் நோயாளி மாத்திரைகளை சரிவர உட்கொள்கின்றாரா என்பதை கண்காணிப்பவர்கள், நோயாளி சிகிச்சைக்காக மாத்திரைகளை எடுக்கும் முறை மற்றும் சிகிச்சையின் பிரதிபலன் என்ன என்பன தொடர்பாக ஆராய்பவர்கள், தகவல் சேகரிப்பவர்கள். மாவட்ட மார்பு நோய் சிகிச்சை நிலையங்களில் உள்ள ஊழியர் குழுவின் கடமைகள். மாவட்ட அடிப்படையில் சயரோக ஒழிப்பு வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவது மாவட்ட மார்பு நோய் சிகிச்சை நிலையத்தின் செயற்குழுவினருடைய கடமையாகிறது. நாடளாவிய ரீதியில் மேற்படி திட்டத்தினை தொடர்பு படுத்துவதும் இவர்களது முக்கிய பொறுப்பாகிறது. சயரோக ஒழிப்பு திட்டத்தின் பிரதான செயற்பாடுகளின் கீழ் வருகின்ற முக்கிய அம்சங்கள். காசநோய் தொற்றியிருக்கக்கூடும் என சந்தேகத்தில் பரிசோதனை கூடங்களுக்கு வருகின்ற மக்களின் உடலில் நோய் இருக்கிறதா என்பது உறுதியாகும் வரை நன்றாக பரிசோதித்தல். டாட்ஸ் சிகிச்சை முறை வழங்கும் சிகிச்சை நிலையங்களுக்கு சரியான மருந்துகளை விநியோகித்தல். மாவட்ட ரீதியில் டாட்ஸ் சிகிச்சை முறையை சரிவர நடைமுறைப்படுத்துவதோடு சளிப்பரிசோதனை மூலம் கிடைக்கின்ற பிரதிபலன்களின் அடிப்படையில் சிகிச்சையை மேற்கொள்ளல். மாவட்ட அடிப்படையில் மார்பு நோய் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெறுகின்ற காச நோயாளிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள். மருத்துவ சான்றிதழ் வழங்குதல்,
வைத்திய நிலையம் ஒன்றின் அத்தாட்சியுடன் முழுமையான சம்பளத்துடன் லீவு பெற்றுக் கொடுத்தல், தொழில் செய்ய முடியாத நிலையில் இருக்கும் நோயாளிகளுக்கு அடிப்படை வருமானம், விசேட சுகையின விடுமுறை அதாவது சிக் லீவ் பெற்றுக் கொடுத்தல். முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களின் கடமைகள். முடிவுகளை எடுக்கும் அதிகாரிகள் சயரோகம் என்பது வெறுமனே சௌக்கிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, இது நாட்டின் அடிப்படை பிரச்சனைகளில் ஒன்று என கருத வேண்டும் என நான் நினைக்கிறேன். அத்தோடு இந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் காசநோய் என்பது நமது நாட்டின் நமது சமூகத்தில் எவ்வாறான தாக்கத்தை உண்டாக்கி இருக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்து அறிந்திருக்கவும் வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரிகள் காசநோய் ஒழித்தலுக்கு மிக முக்கிய இடமளிக்க வேண்டியது அவசியம் என்றும் நான் கருதுகிறேன். டாட்ஸ் சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துபவர்களுக்கு உதவும் நோக்குடன் செயல்பட்டு டாட்ஸ் சிகிச்சை முறையை வெற்றி அளிக்க செய்ய வேண்டும். சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளிடம் எந்தவித வித்தியாசமும் காட்டாமல் அவர்களுக்கு சிகிச்சை சம்பந்தமாக தேவைப்படும் மருந்துகளை வழங்க வேண்டும். டாட்ஸ் கண்காணிப்பாளரின் கடமைகள். டாட்ஸ் கண்காணிப்பாளர் நோயாளிகளின் சிகிச்சை காலம் முழுவதும் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான காலப்பகுதி வரை சரியான மருந்துகளை எடுக்கின்றார்களா என்பதை புள்ளி விவரங்களோடு கண்காணிக்க வேண்டும். நோய் தொடர்பான தகவல்கள் சேகரிப்பதோடு நோய் சம்பந்தமான சகல அறிவுரைகளும் நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். நோய்க்கான காரணம், நோய் பரவும் விதம், சிகிச்சை மற்றும் நோய் தடுப்பு, டாட்ஸ் திட்ட கண்காணிப்பாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்கள் தொடர்பான சகல காரணங்களையும் விளக்க வேண்டும். டாட்ஸ் சிகிச்சை முறையின் முக்கியத்துவம். சரியான முறையில் மருந்துகளை எடுத்தல், தவறுகள் இல்லாமல் மாத்திரைகளை எடுத்தல், வைத்திய குறிப்புப்படி மாத்திரைகளை எடுத்தல், சரியான கால எல்லை வரை மாத்திரைகளை எடுத்தல், ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றியும் அவற்றிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ளும் வழிமுறைகளை பற்றியும் சொல்லிக் கொடுத்தல், நோய் வருமுன் செய்து கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முறைகளை பொதுமக்களுக்கு விளக்கப்படுத்தும் சுகாதார ஊழியர்களுடனோ அல்லது பொதுமக்கள் மத்தியில் சேவை புரியும் சுயேட்சை ஊழியர்களுடனோ இணைந்து மக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தும் பணியை டாட்ஸ் ஊழியர் ஒருவர் செய்யலாம். இதனால் அவசியம் ஏற்படும் பொழுது நோயாளிகளை இனங்கண்டு கொள்வதற்கு இவர்களுக்கு இலகுவாக இருக்கும். நோய் தொடர்பான விளக்கங்களை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்லும் பணியையும் இவர்களால் வெற்றிகரமாக செய்யக்கூடியதாகவும் இருக்கும். வைத்திய அதிகாரிகளின் கடமைகள். காசநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் போது வைத்தியர்களுக்கு விசேட கடமைகள் இருக்கின்றன. வைத்தியர்கள் என்ற முறையில் அவர்கள் காசநோய் இல்லாதொழிக்கும் முறை மற்றும் காசநோய்க்கு வழங்க வேண்டிய சிகிச்சை முறை ஆகியவற்றில் புதிதாக அறிமுகமாகும் வழிமுறைகளை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளும் அந்த புதிய முறைகளை நோய் ஏற்பட்டுள்ளவர்களை கண்டுபிடிப்பதற்கும் நோய் ஏற்பட்டவர்களை துரிதமாக சிகிச்சை அளித்து குணமாக்குவதற்கும் உபயோகப்படுத்த வேண்டும். காச நோய் தடுப்பு அல்லது ஒழிப்பு தொடர்பாக சிகிச்சை அளிக்கும் போது நாட்டு மக்கள் அனைவரும் விரும்பும் வகையில், பாராட்டும் வகையில் தம் சேவையை செய்ய வேண்டும். வைத்திய அதிகாரிகள் நோயை கண்டுபிடிப்பதற்கும் பின்னர் சிகிச்சை அளிப்பதற்கும் இவர்கள் உதவி செய்ய வேண்டும். பரிசோதனை செய்து கொள்வதற்காக பரிசோதனை கூடங்களுக்கு வருபவர்களில் யார் யாருக்கு நோய் பரவி இருக்கலாம் என்று கணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதாவது 3 வாரங்களுக்கு அதிகமாக இருமல் இருக்கும் எந்த ஒரு நோயாளியும் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்பதால் இவ்வாறான நோயாளிகளை இனங்கண்டு அவர்களை சளி பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். இவ்வாறு நோயாளியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் வைத்தியர்கள் கண்டுபிடித்த அந்த நோயாளிகளுக்கான சிகிச்சை, அதாவது நேரடி கண்காணிப்பு சிகிச்சை முறையை அவர்கள் பெற்றுக்கொள்ள பூரண ஒத்தாசை புரிய வேண்டும். அவர்களது மருத்துவ நிலையங்களில் இந்த சிகிச்சையை பெறுகிறார்கள் என்றால் அங்கு நோயாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் மற்றும் சிகிச்சை வசதிகள் அனைத்தையும் பொறுப்புடன் இந்த வைத்தியர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்தந்த மாவட்ட அடிப்படையில் சேவையில் ஈடுபட்டிருக்கும் வைத்தியர்களுக்கு இந்த பிரதான 2 சேவையையும், அதாவது நோயை கண்டுபிடித்தல் பின்னர் அதற்கான சிகிச்சை அளித்தல், இவை 2ம் அவர்களது முக்கிய பொறுப்பாகின்றது. அரச சார்பற்ற அமைப்புகளில் பணிபுரிபவர்களின் கடமைகள். 1948 දී එක්තරා ස්වේච්ඡා කණ්ඩායමක් රජයට ක්ෂයරෝග මර්ධනය
1948ஆம் ஆண்டு சுயேட்சையாக ஒரு குழு காசநோய் ஒழிப்புக்கு உதவும் முகமாகவும் அதற்கு தேவையான நிதியை திரட்டும் முகமாகவும் அரசுக்கு உதவியாக செயல்பட ஆரம்பித்தது. அன்று முதல் பாரிய அளவில் மிகவும் பயன் தரும் சேவையை அரசுக்கும் நாட்டுக்கும் வழங்கி வந்தது. இன்றும் அந்த சேவையை தொடர்கிறது. அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்துள்ளோம். அத்தோடு ஆசிரியர்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் நோய் தொடர்பான பூரண விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்து வருகின்றோம். பாடசாலை மட்டத்தில் நடைபெறும் சௌக்கிய வேலை திட்டம். பாடசாலை மட்டத்தில் சிறிய வகுப்புகள் தொடக்கம் பெரிய மாணவர்கள் வரையில் காசநோயை பற்றி பூரணமான விளக்கம் கொடுப்பதன் மூலம் மிகவும் பயனுள்ள வெற்றிகரமான முடிவுகளை காணக்கூடியதாக இருக்கும். அத்தோடு மாணவர்கள் தம் சக மாணவர்கள் மத்தியில், தங்கள் இல்லங்களில் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், நோய் பரவாமல் தடுக்கவும் அல்லது நோய் ஏற்பட்டவர்களை சரியான இடங்களுக்கு அனுப்பி வைக்கவும் உதவியாக இருப்பார்கள். டாட்ஸ் சிகிச்சை ஊழியர்களின் தொடர்புகள். மாவட்ட மார்பு நோய் சிகிச்சை நிலையங்களூடாக டாட்ஸ் நேரடி கண்காணிப்பு சிகிச்சை மூலம் பொதுமக்களோடு ஏற்படுத்தும் தொடர்புகள். சுயேட்சையாக செயல்படும் சேவையாளர்கள் டாட்ஸ் பொது சேவையாளர்களோடு இணைந்து நாடளாவிய ரீதியில், விசேஷமாக கிராம மட்டங்களில் தகவல்களை திரட்டி கொடுக்க எடுக்கும் முயற்சிகள் மற்றும் மருத்துவமனைக்கோ அல்லது பரிசோதனை கூடங்களுக்கோ தொடர்ந்தும் சமூகம் தராமல், தகவல் தராமல் மற்றும் சரியான முறையில் மருந்துகளை எடுக்காமல் இருக்கும் நோயாளிகள் பற்றிய தகவல்களையும் இவர்கள் பெற்றுக் கொடுக்கலாம். பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வேலை திட்டம். இலங்கையில் காசநோய் ஒழிப்பு தொடர்பாக நாம் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் பலவற்றின் மத்தியில் பிரதான பிரச்சனையாக நாம் கருதுவது சிகிச்சையை பாதியில் நிறுத்துவது. அதாவது 6 மாத காலம் தினசரி எடுக்க வேண்டிய மருந்துகளை பாதியில் நிறுத்தி விடுவது. அத்தோடு நோய் தொடர்பாக மக்கள் மத்தியில் இருக்கும் தவறான கருத்து மற்றும் நோயாளிகளை மற்றவர்கள் கேலி செய்வது, தரக்குறைவாக பேசுவது, ஒதுக்கி வைப்பது போன்றவைகளால் நோயாளிகள் தாமாக முன்வந்து மருந்துகளை எடுப்பதை தவிர்த்து இடைநிறுத்த வேண்டி ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, சில சந்தர்ப்பங்களில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது, நோய் அறிகுறிகள் இருக்கும் நோயாளிகள் மருத்துவமனைக்கோ பரிசோதனை கூடங்களுக்கோ சமூகம் தந்து தம்மை பரிசோதித்துக் கொள்ள பின்வாங்குகிறார்கள். இதற்கும் அவர்கள் தரக்குறைவாக பேசப்படுவதே காரணம். நோய் பற்றிய, அதன் சிகிச்சை பற்றிய தெளிவான கருத்தொன்றை மக்கள் மத்தியில் சொல்வதற்கு இதுதான் சரியான தருணம் என்று நான் நினைக்கின்றேன். காசநோய் என்பது பூரணமாக குணமாக்கக்கூடிய நோய் என்பதையும், அதற்கு சிறந்த மருந்துகள் இருக்கின்றன என்பதையும், நோயை குணமாக்குவது மிகவும் அவசியம் என்பதையும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வது சிறந்தது. டாட்ஸ் நேரடி கண்காணிப்பு சிகிச்சை முறை இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் பகுதிகள்.